வணக்கம். மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. பயம் காட்டுதா? தெரியாது. யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நிஜமாவே பயம் காட்டுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா $750 பில்லியன் லாஸ். வெறும் ரெண்டு ஸ்டாக், NVIDIA, இன்னொன்று ஒரு AI ஸ்டாக். ரெண்டு ஸ்டாக்குமே வந்து 5% 4% கீழே விழுந்ததில் $750 பில்லியன் லாஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஒன்று சில்வர், ரைட்? சில்வர் பெருசாக கீழே விழுந்துச்சு. ரெண்டாவது வந்து பிட்காயின். ஸோ சில சிக்னல்கள் காட்டுது. இன்ஃபேக்ட் ரெண்டு ஸ்டாக் கீழே விழுந்ததுக்கு நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் $750 பில்லியன் லாஸ். டெஸ்லா வந்து நேற்று க்ளோஸ் டு அபவுட் 4.5% தூக்குச்சு. அந்த ஒரு ஸ்டாக்குனால மார்க்கெட், ஓவரால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு. இல்லைன்னு சொன்னால் நாரி இருக்கும் யூஎஸ் மார்க்கெட். எனிவே, இது எல்லாமே வந்து ட்ரெய்லர் தான். அண்ட் நீங்கள் ஆஃப்லேட் நீங்கள் வந்து சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்டை விட்டு தள்ளுங்க, கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். எந்த மூவ் வந்தாலும், அப் மூவும் சரி, டவுன் மூவும் சரி, பெரிய மூவாக வருது. 8-10% வந்து மூவ்ன்றது சர்வசாதாரணமாக இருக்குது. இன்றைக்கி எடுத்து பாருங்களேன், ஹிண்டல்கோ எடுத்து பாருங்கள். ஹிண்டல்கோ பியூட்டிஃபுல் கம்பெனி. ஹிண்டல்கோ பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியுன்றது தெரியாது. ஹிண்டல்கோ வந்து பேசிக்காக ஒரு அலுமினியம் கம்பெனி, ஆதித்யா பிர்லாவோட ஒரு கம்பெனி. பட் அது முக்கியம் கிடையாது. உலகத்தில் 10 கேன், பெப்சி கோக் கேன்லாம் நீங்கள் குடிக்கிறீங்க தெரியுமா? அலுமினியம் கேன். 10 கேனில் 8 கேன் அவங்க தான் மேனுஃபேக்சரிங். எப்படி? 10 கேனில் நீங்கள் வந்து 10 கேன் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது 8 வந்து இட் இஸ் மேட் பை ஹிண்டல்கோ. ஹிண்டல்கோவோட இன்னொன்று ஒரு கம்பெனி, ரைட்? யூஎஸில் அந்த கம்பெனி வந்து ஹிண்டல்கோ வாங்கியிருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், வாட் இஸ் த பவர் ஆஃப் ஹிண்டல்கோ. நிறைய கார்லாம் இப்போ ஆஃப் லேட் நிறைய கார், எஸ்பெஷலி வந்து பிரிட்டன்லேருந்து வர ஜாக்வார், லேண்ட் ரோவர்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து அலுமினியம் பாடி போடுறாங்க. ஸ்டீல்லாம் வேணாம், அலுமினியம் போடலாம். ஏன்னு சொன்னால் அலுமினியம் பாடி போடும்போது கார் லைட் ஆகிடுது. கார் லைட் ஆகும்போது மைலேஜ் நிறையா கிடைக்கும், ரைட்? அது வந்து ஸ்பெஷலைஸ்டு அலுமினியம். நம்ம ஊர் அலுமினியம் மாதிரி கத்திரிக்கோல் போட்டு வெட்ட முடியாது, பட் இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு அலுமினியம். ஸோ அது மாதிரி ஒரு அலுமினியம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் ஹிண்டல்கோ. அப்போ ஹிண்டல்கோ எவ்வளோ பவர்ஃபுல் கம்பெனின்றது நீங்கள் எடுத்து பாருங்க. ஹிண்டல்கோவில் வந்து ஒரு ஃபயர், யூஎஸில் இருக்கிற கம்பெனியில் வந்து ஒரு நெருப்பிடிச்சிக்கிச்சு. ஒரு 600 மில்லியன், அவங்க வந்து 500 to 650 மில்லியனுக்குள்ளே இருக்குன்றாங்க. அதிகபட்ச லாஸ்னே நம்ம எடுத்துக்கலாமே, 4,900 crores லாஸ். அதிகபட்ச லாஸ் வந்தால் 4,900 crores லாஸ், ரைட்? கம்பெனியோட மதிப்பு எவ்வளோ? இன்னைக்கு டேட்டில் இந்தியன் கம்பெனியோட மதிப்பு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1,76,000 crores, 1,76,000 கோடி. அதில் 5,000 கோடி போச்சுன்னா கூட 4,900 கோடி போனாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது கம்பெனிக்கு. ஒன்று, எப்படியா இருந்தாலும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் வந்துடும், எங்கேயாச்சும் வந்து இன்சூரன்ஸ் வந்துடும். ஸோ அப்படி இன்சூரன்ஸ் வந்துச்சுனாலும் கம்பெனிக்கு வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 7% கீழே உளுந்து க்ளோஸ் ஆகும் போதும் 5.3% க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவ் எல்லாமே வந்து நான் சொல்கிறது வந்து என்னன்னா, பெருசாக மூவ் வருது. டெலிவரி ஒரு ஸ்டாக்கு, ரைட்? டெலிவரி, ரைட்? அந்த கம்பெனி வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்பெனிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இந்தியா பூரா வந்து லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க, வீடு வீடாக போய் கொரியர் கொடுக்குற கம்பெனி. இன்றைக்கி டெலிவரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% கீழே விழுந்திருக்கு. காரணம் என்னன்றது நான் போகல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். டெலிவரி ஃப்யூச்சரில் எங்கே போகுதுன்னு நீங்கள் சொன்னால் பார்க்கணுன்னு நீங்கள் பார்த்தேன். நீங்கள் வந்து பேடிஎம்மை போய் பாருங்கண்ணா. பேடிஎம் பியூட்டிஃபுல், இப்படி வந்து இப்படி மேலே போய் ஒரு ஃபால் வந்து அதுக்கப்புறமா மேலே போயிருக்கு. டிட்டோ டெலிவரியும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படி வந்து இப்படி மேலே போய் நிற்கிது. இந்த ஃபால் என்ன காரணம் இருக்குன்னு தெரியாது. அந்த ஃபால் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. மந்த்லி சார்ட்டை போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் இது பற்றி பார்க்காதீங்க, அடுத்த 2-3 நாள் கீழே வரலாம். ஸோ பேட்டர்ன் வந்து சிமிலராக தான் இருக்குது. பட் இது மாதிரி பெரிய மூவ்ஸ் எல்லாமே வந்து ஏன் வருது? எப்பயுமே வந்து ஹை வொலட்டாலிட்டி இருக்கும் போதும், கடைசி கட்டத்தில் இருக்கும் போதும் மார்க்கெட்டில் வந்து இது மாதிரி ஆட்டங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். யாரெல்லாம் வந்து நேற்று என் வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிட்டிஸ் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் நான் வந்து சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஏன் கீழே உழுவ போகுதுன்றதுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். மறுபடியும் இதை வச்சுங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, மார்க்கெட் உழுவ போகுதுன்னா ஏன் நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், மார்க்கெட் நாளைக்கு உழுவ போகுதுன்னு நான் சொல்ல, பட் உழுவத்துக்கு மிக விரைவில் உழுவ போகுது. அது வரும்போதும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் நான் இதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், மார்க்கெட் கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸிட்டுக்கு டைம் கிடைக்காது, ரைட்? டெய்லி வந்து லோவர் சர்க்கியூட் அடிச்சிச்சுன்னு வச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, 2007 எடுத்துங்க.
எண்டில் வந்து எப்படி பிஹேவ் ஆச்சு, 2008 வந்து ஆல்மோஸ்ட் 3 நாள் வந்து லோவர் சர்க்கியூட் அடிச்சிச்சு நிஃப்டி, ரைட்? அப்படி இருக்கும் போதும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட எக்ஸிட் பாயிண்ட் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து நான் எக்ஸிட் பண்ணுறேன்னு சொன்னால் கூடயும் அன்றைக்கி வந்து 30% டவுனில் இருப்பீங்க. ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கும் போதும் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து நாளைக்கு கீழே விழுவும், நாளான்னைக்கு கீழே விழுவுன்னு சொல்ல, பட் எங்கேயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம். அண்ட் ஃபால் வந்துச்சுன்னு சொன்னால் யூ வில் நாட் ஹாவ் டைம் டு எக்ஸிட். சில்வரில் நீங்கள் பார்த்தீங்க, பிட்காயினில் நீங்கள் பார்த்தீங்க, இன்றைக்கி சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அகெயின் நான் சொல்கிறது வந்து மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கோ அதெல்லாமே எக்ஸிட் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, டைவர்சிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்க. கேஷில் உட்காரணுன்றது நான் சொல்ல. கேஷ் வந்து ஒரு 20-30% நீங்கள் வந்து கேஷில் உட்காரலாம். அண்ட் அனதர் அபவுட் 15-20% வந்து கோல்டில் உட்காரலாம். நேற்று வீடியோவில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி மார்க்கெட் உச்சம் வந்து ஆல்மோஸ்ட் 26,000 போயிட்டு நியூ ஆல் டைம் ஹை வரும்ன்றதை நான் எதிர்பார்த்தேன். அண்ட் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஒரு கீழே ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போகுன்றதை நான் எதிர்பார்த்தேன். பட் ஆல்மோஸ்ட் 500+ பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போதும் ஸ்பாட் வந்து 25,509 அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 25,637. மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது, 128 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் ஸ்பாட் வந்து 87 பாயிண்ட்ஸ் மைனஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 71 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 200 பாயிண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, மறுபடியும் ஆல்மோஸ்ட் 0ல் போச்சு, ப்ளஸுக்கு போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போதும் 71 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிறைய ஆட்டம், ரைட்? அண்ட் இது மாதிரி வோலட்டாலிட்டி பார்த்து மார்க்கெட் வந்து எந்த விதமான டைரெக்ஷன்ஸும் இல்லை, வோலட்டாலிட்டிஸ் தான் கொடுத்துட்ருக்கு. நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லுவேன். ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு, ஒரு ரிவர் ஓடிட்டுருக்குன்னா ரிவரில் வந்து நடு ஆறில் வந்து யாருமே மாட்டி சாகிறது வந்து இறப்புறது வந்து ரொம்ப கம்மி. எங்கே இழப்பு இருக்குன்னு சொன்னால் கரையில் தான் இழப்பு இருக்கும். மோர் வந்து ஷோரில் தான் சுழல்லாம் நிறையா இருக்கும், அங்கே மாட்டுவாங்க, அங்கே தான் வந்து ஆளுங்க இறப்பாங்க. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி அப்படி போயிட்டுருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி மாட்ட மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக நஷ்டம் இருக்காது. நஷ்டம் எங்கே இருக்கும்? மோஸ்ட்டாக வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். அது அப் ட்ரெண்டில் போகும்போதும் டவுன் சைடில் இருந்து அப்போ போகும்போதும் எல்லாம் ஷார்ட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அது அப்படி போகும். அதே மாதிரி மேலே இருக்கும் போதும் ரிவர்சல் வரும். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வெயிட்டிங் ஃபார் எ குட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வராத பார்க்கலாம், ஒரு 2 நாள் பார்த்துட்டு அதுக்குமா நம்ம பார்க்கலாம் தான் நம்ம வந்து போன வாரம் நம்ம எதிர்பார்த்தது. அண்ட் இவ்வளோ தூரம் கீழே வரும்ன்றது எதிர்பார்க்கல. 1, 2. நீங்கள் டியூஸ்டே இன்னைக்கான சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. போன வாரம் வீக்லி சார்ட், ரைட்? நிஃப்டியோட வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள். போன வாரம் டாப்பிங் டெயில் போட்டிருந்துச்சு, அதுக்கு முந்தின வாரமும் டாப்பிங் டெயில் போட்டிருந்துச்சு. அந்த டெயிலோட லோ உடைக்கும் போதும் ஃபியூச்சர்ஸில் வந்து 25,849 அந்த லெவலில் உடைக்கும் போதும் ஃபர்தர் டவுன் சைடு இருக்குன்றதை நான் எதிர்பார்த்தேன், ரைட்? 1. ரெண்டாவது, இப்போ உளுந்துட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். கவுண்டர் ட்ரெண்டுன்றது ட்ரெண்டு வந்து நல்லா அப்சைடு போச்சு, இப்போ கவுண்டர் ட்ரெண்டில் வந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்டு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ரைட், ரிவர்சல் பாயிண்ட் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நம்ம வந்து அந்த ரிவர்சல் பாயிண்ட்டை பற்றி நம்ம பேசலாம். ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் அப்மூவ் வந்து பயங்கர ஃபிரோஷியஸாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ராபப்ளி அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்னா அடுத்த 5 நாள் 10 நாள்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே அந்த ட்ரெண்டை வந்து முடியறதுக்கான சான்சஸாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் லைக்லி அதுதான் வந்து ஃபைனல் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் சொல்ல, வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம பேசுகிறோம். சரி, டவுன் சைடு எவ்வளோ தூரம் வரும்? என்னோட 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள், சில நம்பர்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். 25,650 620 அந்த மாதிரி ஒரு நம்பர் நான் சொல்லியிருந்தேன். இதான் வந்து ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். இந்த லெவலை உடச்சிச்சுனால், நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸில் இந்த லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 25,250 270 அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றோம். ஏன் 600லன்னா நடுப்புற வந்து ஹாலோவாக இருக்குது, தெர் இஸ் நோ வால்யூம்.
மார்க்கெட் அப்சைட் போகும்போதும் ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து வால்யூம் பில்ட் பண்ணல. வால்யூம் பில்ட் பண்ணாத போது என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு செவுரு இருக்குது, இங்கே ஒரு செவுரு இருக்குன்னா நடுப்புற இருக்கிறது போலாக இருக்குது, டப்புன்னு கீழே விழுந்துடும். ஸோ நாளைக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,600 ஃபியூச்சர்ஸில், ஸ்பாட்டில் இல்லை, ஃபியூச்சர்ஸில் வந்து அதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. இன்றைக்கி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனது வந்து 637. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சா ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை டவுன் சைடில் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் 600 கீழே வந்து ஷார்ட் பண்ணிங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நிலைமை. ஒன்று. ரெண்டாவது, நேற்று வரைக்கும் 25,850க்கு மேலே தான் வந்து ரேலின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னம்லா திஸ் பிகம்ஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். என்னது? 25,700. அந்த 700க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் பாசிபிலிட்டிஸ் மிக 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 குறைச்சல். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ரேலிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சால் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 26,000ல் ஹையஸ்ட் காலும் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் 25,600ல் செகண்ட் ஹையஸ்ட் காலும் எழுதப்பட்டு உள்ளது. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,000ல் ஹையஸ்ட் புட்டும் 25,500ல் செகண்ட் ஹையஸ்ட் புட்டும் ரைட் பண்ண இருக்குது. ஸோ மோர் ஆஃப் எ ஸ்டாடல்னு சொல்ல வேணாம், நியர் ஸ்டாடல்னு வச்சுக்கலாம். 25,600ல் காலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்து 25,500ல் புட்டும் வந்து ஸ்ப்ரெட்டு போட்டு ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபர்தர் டவுன் சைடு இருக்கா இல்லை அப் சைடு இருக்கான்றது நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ், மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 4.5 கோடி 4,33 lakh கால் வந்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இட் ஷோஸ் ஆஸ் ஆஃப் நோ டவுன் சைடு ரிஸ்க் இருக்குது, அப் சைடு ரிஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது. திடீர்னு நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப் மூவ் வந்துச்சுன்னு சொன்னால் செம்ம ஃபிரோஷியஸாக போகும். ஏன்னு சொன்னால் பயங்கர ஷார்ட் கவரிங்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். 58,000ல் ஹையஸ்ட் காலும் 60,000ல் செகண்ட் ஹையஸ்ட் காலும் ரைட் பட்டவருக்கு. அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 58,000ல் தான் ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் புட்டு வந்து 57,600ல் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 59,000 60,000 பக்கமாக நிஃப்டி இருக்கும் போதும், பேங்க் நிஃப்டி இருக்கும் போதும் அதுக்கான டவுன் சைடு நான் டார்கெட் சொல்லும் போது நிறைய பேர் சிரித்தாங்க. ரைட், அதே மாதிரி டவுன் சைடில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3,500 பாயிண்ட்ஸ் அப் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னப்பையும் நிறைய பேர் சிரித்தாங்க. ஸோ எனிவே மார்க்கெட் இப்போதைக்கு வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத தான் இருக்குது அண்ட் கவுண்டர் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, ஃபாலில் இல்லை. ரைட், ஸோ கவுண்டர் ட்ரெண்டான லெவல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். யூஎஸ் மார்க்கெட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி 2 ஸ்டாக்கு 3 ஸ்டாக் கூடயும் வச்சுக்கலாம். சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டரு அது வந்து 11% கீழே விழுந்துச்சு. PALANTIR ரைட், அது ஒரு 1.5% விழுந்துச்சு. NVIDIA வந்து ஒரு க்ளோஸ் அபவுட் 1.7% விழுந்துச்சு. இந்த 3 ஸ்டாக்கும் கீழே விழுந்ததுலே $750 பில்லியன் வந்து காணாம போச்சு. அண்ட் நல்ல வேலை டெஸ்லா ஆகட்டும், குவால்காம் ஆகட்டும், இவங்களாம் வந்து 3 to 8% மேலே போனாங்க. மைக்ரான் வந்து 8% மேலே போச்சு. இந்த ஒரு ரீசன்னால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மானம் காப்பாற்றப்பட்டுச்சு. இல்லைன்னு சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் நேற்று பெருசாக அடி வாங்கியிருக்கோம், தப்பிச்சிக்கிட்டாங்க. எனிவே அவங்களோட ஃபியூச்சர்ஸ் வேணால் டவ் ஜோன்ஸ் வந்து 225 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. நாஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் 151 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், இந்தியன் மார்க்கெட்டும் ஆகட்டும், ப்ராடர் மார்க்கெட் வந்து மேலே தூக்கிட்டு போகல. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஸ்டாக் வந்து மேலே தூக்கிட்டு போகுது. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணல, ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க்கெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போச்சு. இப்போ ரிலையன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, இவங்களாம் வந்து கீழே விழுந்துட்டுருக்காங்க. ஸோ ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே அடி வாங்கியிருக்கு, சில ஸ்டாக்ஸ்னால தான் மேலே தூக்கிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் அதே தான். மேக்னிஃபிசன்ட் 7 ஒரு 7-8 ஸ்டாக்கு தான் வந்து ஹோல் மார்க்கெட்டை வந்து தூக்கிட்டுருக்கு. இந்த S&P 500ல் 500 ஸ்டாக்கில் வந்து 47% மார்க்கெட் வெயிட்டேஜ் வந்து இந்த 7-8 ஸ்டாக்குக்கு தான் இருக்குது. இப்போ என்னது, இந்த 7-8 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக்கு டப்புன்னு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் கிராஷ் ஆகும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ் போச்சுன்னால் அவன் மட்டும் தனியாக போகாது. ரைட், அவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் கூட்டிகிட்டு போவான். ஸோ அது மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் பண்ணுங்க.
இன்னைக்கு ரியாலிட்டிஸ் வாஸ் டவுன். செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. கெமிக்கல் எல்லா செக்டாருமே கீழே விழுந்துருந்துச்சு. இதில் வந்து நியூ ஏஜ் தான் வந்து மேக்ஸிமம் கீழே விழுந்துருந்துச்சு. ரியாலிட்டி செகண்டு அண்ட் கம்மியாக விழுந்தது வந்து கெமிக்கல். நம்ம வந்து நியூ ஏஜில் எடுத்திங்கன்னா டெலிவரி அவன் தான் வந்து மேஜராக விழுந்துருந்தாங்க. அவனுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால் பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. பவர் செக்டர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து கீழே விழுந்துருந்தாங்க. எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டனாலும் அவங்களும் வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸு ரைட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிரிட்டானியா, டாபர் இவங்கள தவிர இது எல்லாமே வந்து கீழே விழுந்துருந்துச்சு. என்பிஎஃப்சியில் வந்து மணப்புரம் அண்ட் நுவாமா இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து பாசிட்டிவில் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவில் இருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆகட்டும், நேற்று வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம், டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 100ல் இருந்துச்சு. இன்றைக்கி 100 கொஞ்சம் கீழே வந்து இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. மேபி இதனாலேயான்றது தெரியாது, பட் ஆல்மோஸ்ட் எல்லா கமாடிட்டிஸுமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கிறாங்க எக்ஸப்ட் ஃபார் சோயா வந்து ஒரு 3% வந்து நெகட்டிவில் இருக்குது. காப்பர் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், நேச்சுரல் கேஸ், பிரெண்ட் க்ரூடு இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதே லெவல் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. கோல்டு சில்வர் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 88 rupees 67 பைசாவில் இருக்குது, ஒரு 3 பைசா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 12,495, 5 ரூபா தானே, 500 நீங்கள் போட்டுங்க, 12,500ல் இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோடு இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 3,000 ரூபா குறைஞ்சிருந்துச்சு, இன்றைக்கி மறுபடியும் அந்த 3,000 ரூபா ஏறி இருக்குது. 1,53,400ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது சில்வர் 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸ் வந்து ப்ளஸில் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல வோலட்டாலிட்டி கொடுத்துச்சு, வால்யூம் இல்லாத வோலட்டாலிட்டி அண்ட் மோர் ஆஃப் எ சைட் வேஸில் இருந்துச்சு. அதுதான் நம்ம சொல்லணும், ரைட். 71 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருந்தாலும் தட்ஸ் ஓகே, பட் மோர் ஆன் எ சைட் வேஸ், ஒரு டைரக்ஷன் இல்லாத, ஒரு 10 நிமிஷம் மேலே போகிறது 10 நிமிஷம் கீழே வருது எப்படி இருந்துச்சு. ஸோ மோர் ஆன் எ சைட் வேஸ் இருந்துச்சு. எப்பயுமே இது மாதிரி சைட் வேஸில் போகுதுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான காட்டாது. 1. 2வது வந்து இந்தியா விக்ஸை வந்து பெருசாக ஏறணும். ஆனால் வித்தியாசமாக வந்து 1.92%, 2% வந்து இந்தியா விக்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. இதுதான் வந்து சர்ப்ரைஸ், ரைட். ஸோ மார்க்கெட் வந்து 70 பாயிண்ட் டவுன் ஆகிருந்தாலும் இந்தியா விக்ஸும் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ 12.41 பாயிண்ட்ஸில் தான் வந்து இந்தியா விக்ஸ் இருக்குது. ஸோ மோர் ஆஃப் டைரக்ஷன் இல்லாத தான் மார்க்கெட் இருக்குது. எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுன்னு சொல்கிறதோட முந்தா நேற்றுன்னு நம்ம சொல்லணும், 4ஆம் தேதி இன்னைக்கு 1,067 crores வந்து விற்றுருந்தாங்க. நம்ம ஆளுங்க வந்து 1,202 crores வந்து வாங்கியிருந்தாங்க. இதே பொழப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து எவ்வளோ தான் விற்றாலும் நம்ம ஆளுங்க வந்து வாங்கி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி குட். ஏன்னு சொன்னால் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் அவங்க உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒன்றும் பெரிய டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.